கவிஞர் வாலியுடைய ஒரு கவிதை. நாஸ்திகவாதிகள் கூட கடவுளை பத்தி அவர் எழுதின அந்த கவிதையை மிக மிக கொண்டாடி தீர்த்தாங்கங்க. அது என்ன கவிதைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாலிக்கும் அவர் தாயாருக்கும் உள்ள பரஸ்பரம் அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாலியுடைய அண்ணன் ஒரு நிரந்தர பணியில இருந்தவர். அதனால அம்மா வாலியும் அதை மாதிரி ஒரு நிரந்தர பணியில சேரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வாலி சின்ன வயதிலிருந்தே இந்த மாதிரி நாடகங்கள், கவிதை, திரைப்படம் இப்படியே சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. இது அவங்க மனசுல ஒரு ஆழமான வடுவாக பதிந்திருக்கு. ஆனாலும் வாலி எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் நிச்சயமா நான் மிகப்பெரிய எழுத்தாளனா கவிஞனா வருவன்னிட்டு. ஆனா அதற்கு அவங்க அம்மா ஒத்துக்கல. ஆனாலும் காலம் செய்த ஒரு மிகப்பெரிய வினை என்னன்னா, வாலியுடைய முதல் பாடல் தான் வாலியுடைய அம்மா கேட்ட கடைசி பாடலாயிருச்சு. ஆமாங்க, அழகர் மலை கல்வன் அப்படிங்கிற படத்துல நிலவும் தாரையும் நீயம்மா உலகம் ஒரு நாள் உனதம்மா அப்படின்ட்டு சுசீலா பாடக்கூடிய பாடலை எழுதியிருப்பாரு. ஆனா அவருடைய அம்மா இதை தான் கடைசியா கேட்டுட்டு இறந்து போனாங்க. அதன் பிறகுதான் இந்த பாடலுக்கு பிறகு வாலியுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏறுமுகங்க. அப்பதான் அந்த கவிதையை அவர் எழுதுறாரு. அதாவது இந்த கவிதையுடைய சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா, என்னை பெற்றெடுத்த தாயே, நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயருக்கு வடைமாலை செலுத்தினாய், பெருமாளுக்கு புலியோதரை செய்து படைத்தாய், விநாயகருக்கு கொழுக்கட்டை வைத்து படைத்தாய். இப்படியே ஒவ்வொரு கடவுளா சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியா இப்படி முடிப்பாருங்க. அத்தனை தெய்வங்களும் உன்னை ஏமாற்றி விட்டது என்பதற்காகவா நீயே தெய்வமாக மாறி என்னை கரை சேர்த்தாய் என் தாயே அப்படின்ட்டு முடிப்பாருங்க. ஆக இந்த பாடல் தான் நாத்திகர்களாலும் கொண்டாடப்பட்ட கடவுள் குறித்து வாலி எழுதிய கவிதை. இதை போன்ற பல 100க்கும் மேற்பட்ட பதிவுகளை பார்த்து ரசிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.